கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா 2015 மாடல் இந்த வண்டி ஒரு எல்எஸ் V2 டைப் இது. இந்த வண்டியில் இன்ஜினோட டிஸ்மாண்டிங் வீடியோ போட்டேன். இப்போ இந்த இன்ஜினோட அசம்பிள் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா இண்டிகாவோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன். இதோட கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினோட பிளாக் டம்மியும் போயிருந்தது. அதனால் எல்லா டம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரீபோர் ஒர்க்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. இதோட பழைய பிஸ்டன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகா இன்ஜினோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஷன் ரிங்ஸு தான். ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸு பாருங்கள், ஒரு சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனே இருந்திருக்காது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை நான் டிஸ்மாண்டிங் பண்ணேன். இதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஃபில்டரில் வழியாக உங்களுக்கு மண் உள்ளே போகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போர்லாம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். எப்போவுமே போரோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் தான் ரொம்ப மெயின். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு மட்கார்டு வரும். அந்த மட்கார்டோட இன்னர் இல்லைன்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வீட்டில் வர மண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். போர் சீக்கிரமாக வேர் அவுட் ஆகும். இதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்டன் போயிடுறதுனால தான் ஹெவி பிளாக் ஸ்மோக் வந்தது. இப்போ இதோட ஆயில் லைன் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். இதோட ஆயில் லைன்லாம் செக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆயில் லைன்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினோட அசம்பிள் ஒர்க்கப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெட்டுக்கு ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற போட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆயில் கேலரி டியூப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கு ஆயில் இங்கே தான் சர்க்குலேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு வராது. ஏன்னா இந்த பிளாக்ல உங்களுக்கு ஒரு வித்தவுட் ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு தான் வரும். ஆனால் அந்த ஸ்ப்ரே ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் ராடில் வந்து ஒரு பிக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக பிஸ்டன் பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேட்டிங் கொடுக்கும். இதில் வந்து டைரெக்டாக நான் மெயின் பேரிங் இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகாவில் எல்லா பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பிஸ்டனை நான் லோட் பண்ணுறேன். இதோட ரிங்ஸோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகாவோட கனெக்ட் ராடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 LP பவுண்ட் வைக்கிறேன். இப்போ கனெக்டரோட டார்க் அடிச்சதுக்கப்புறம் ஆயில் பம்ப் அசம்பிளி தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஆயில் பம்ப் அசம்பிளி எப்போவுமே நீங்கள் இண்டிகா டாடா ஏஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பம்ப் அசம்பிளி நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஆயில் பம்ப் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்டோட ஸ்பீடில் ஓடுறதுனால இதோட ஆர்பிஎம்மும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இந்த ஆயில் பம்போட ப்ரைஸ் பாருங்கள், 1500 வரும். இந்த இண்டிகாவோட கிளச் பிளேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் தான் இப்போ வாங்கியிருக்கேன். இந்த கிளச் பிளேட் தான் ஃபிட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட பாட்டம் போஸ் ஃப்ளாஞ்சோ நான் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த பாட்டம் போஸ் ஃப்ளாஞ்சோட ப்ரைஸ் பாருங்கள், அதோட பார்ட் நம்பர் இது. கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸோட ஓஸும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா இண்டிகாவோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின். இந்த இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பிஸ்டன் மேலே இன்ஜெக்ட் ஆகாது. செப்பரேட்டாக ப்ரீ சாம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் ஆகும். அதுவும் ஹெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் ஆகும். அதுலேருந்து பவர் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனுக்கு வரும். அதனால் பிஸ்டனோட சர்ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்கோட விட ஒரு 25,000 மேலே இருக்கும். இப்போ பிஸ்டன் எவ்வளோ டாப்பில் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வால்வுலாம் வந்து பார்த்திங்கன்னா இடிக்காது. இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனோட ஹைட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஹெட் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிலிண்டர் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்பில் சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. இது சிலிண்டர் ஹெட் இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிலிண்டர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 60 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயில் கூலரோட இந்த 2 ஓஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த 2 ஓஸோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் செட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட டைமிங் பெல்ட்டோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்போட டைமிங்கு உள்ள ஒரு மார்க் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூல் பம்போட டைமிங்கு. கிராங்க் ஷாஃப்ட்டோட டைமிங் நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது இந்த இடத்துல இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆயில் ஃபில்டருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அலங்கி போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் கிராங்க் ஷாஃப்ட்டோட TDC டைமிங். ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கியர் தான். இதில் வந்து கீ கார்டு எதுவுமே கிடையாது. கேமோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் இருக்கும். இதுதான் கேமோட டைமிங்கு. இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டான டைமிங் வச்சு இங்கே டைட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கேம் கியரை நான் இப்போ டைட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட டைமிங் இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகா இன்ஜின் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபியூல் பம்ப்பாக இன்ஜெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் எதுவும் பண்ணல. இது ஓல்டு ஃபியூல் பம்ப் அதே தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் காரில் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா இண்டிகாவோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.